முருகன் சார், முதன்முறையாக இப்படி ஒரு கூட்டம் நடந்திருக்குன்ட்டு பத்திரிகைகள் எல்லாம் பரவலாக குறிப்பிட்டிருக்கிறது. இந்த தீர்ப்புக்கு பிறகு முதல் முறையாக நடக்கிறதா இல்லை இதுதான் முதல் முறையா? அதாவது தீர்ப்புக்கு பிறகு ஏற்கனவே தீர்ப்புக்கு முன்பு வந்து நம்முடைய உயர்கல்வி அமைச்சர் அவர்கள் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கூட்டம் போட்டார். தீர்ப்புக்கு பிறகு இது சூடாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே. அதாவது உச்சநீதிமன்றம் ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பை பயன்படுத்தி நீங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஆர்டிகல் 200 142 பயன்படுத்தி அந்த தீர்ப்பு 414 பக்கத்தில் மிக விரிவான ஒரு தீர்ப்பு. அது அந்த தீர்ப்பிலே ஏறக்குறைய ஒரு 40 பக்கங்கள் வந்து பல்கலைக்கழகங்கள், துணைவேந்தர், இணைவேந்தர், வேந்தர், இதுக்கு வந்து மாநில மத்திய அரசாங்கத்தினுடைய ரோல் என்ன, யாருக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படின்னு நீங்கள் ஒரு 40 பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு விளக்கமே அவர் கொடுத்துருக்காரு நீதிபதி. அதை பயன்படுத்தி இதுதான் வாய்ப்பு என்று பயன்படுத்தி கொண்டு உயர்கல்வியை மேம்படுத்தலாம் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் சொல்லியிருப்பது மகிழ்ச்சியான விஷயம். இதில் ஒரு வார்த்தை ஒன்று நான் கவனிக்க வேண்டும். அவருடைய உரையிலிருந்து பொருத்தமான கல்வி என்ற ஒரு வார்த்தையை போடுறார். ஏன் அந்த பொருத்தமான கல்வி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், தேசிய கல்விக் கொள்கையை நம்முடைய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதில் இருக்கக்கூடிய சரத்துகள் 27 சாப்டரில் இருக்கக்கூடிய சரத்துகளானது தற்கால வாழ்க்கைக்கு பொருத்தமற்ற வாதங்களை அது வைக்கிறது. இப்போ 64 ஆயக்கலைகள் பொருத்தம் இல்லாதது, பொருத்தமான கல்வியை நாம் கொடுக்கணும்னு சொல்வார். அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கு பொருள் என்னவென்று சொன்னால், தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய பொருத்தமற்ற விஷயங்களை எடுத்துவிட்டு நான் அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணல, இருக்கிற ஃபேக்டை சொல்கிறேன். ஏன்னா இங்கே வந்து தேசிய கல்விக் கொள்கைக்கு மறுப்பாக மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு ஒரு குழு போட்டு அது ரைட்டிங்கில் போயிட்டுருக்கு. ரைட்டிங் பண்ணிட்டு ஒரு வாரம் கழித்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஒன்று கொடுத்தாங்க. அதாவது இந்த கல்விக் கொள்கையில் நாங்கள் இதுதான் சொல்ல போகிறோம் அப்படின்னு. அந்த அப்ஸ்ட்ராக்ட் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பொருத்தமான கல்வியை சொல்லுகிறது, வேலைவாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லுது. வேலைவாய்ப்பு என்கின்ற வார்த்தையை மாண்புமிகு முதல்வர் ஏன் பயன்படுத்துகிறார்? ஓகே, அதற்கு என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வந்து எத்தனையோ நல்ல விஷயங்கள் வேலைவாய்ப்பு பயன்படுத்தியிருக்கிறார். ஏன் பயன்படுத்துகிறாருன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு சர்வே ஒன்று எடுத்தாங்க. இன்ஜினியரிங் படித்து முடித்த பட்டதாரிகளில், தொழில்நுட்பத்தை படித்த பட்டதாரிகளில் 35% பட்டதாரிகளுக்கு மட்டும்தான் அதனுடைய ஸ்கில் இருக்கிறது. ஒருத்தர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாரு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாருன்னு சொன்னால் அந்த ஸ்கில் வந்து 35% பேருக்கு தான் இருக்கிறது, மீதி 65% பேருக்கு இல்லை என்று ரிப்போர்ட் சொன்னது. வேலை இல்லாமல் எல்லோரும் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் ஊதியத்திற்கு உயர்கல்வியை பயின்றுவிட்டு பிஇ படிச்சுட்டு எம்இ படிச்சுட்டு இன்னைக்கு 10,000 15,000 ரூபாய் ஊதியம் வாங்கி கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். ஓகே, புரியுது. அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து உயர்கல்வியை மாற்ற வேண்டும், ஸ்கில் பேஸ்டில் கொண்டு வரணும்னு சொல்கிறார். இன்க்ளூசிவ் ஒரு வார்த்தையை போடுறார். இந்த இன்க்ளூசிவ் என்பதை நம்ம தமிழ் எப்படி மொழிபெயர்க்கிறோம் கல்வியில் அப்படின்னா, உள்ளடங்கிய கல்வின்னு நம்ம சொல்கிறோம். சரி, உள்ளடங்கிய என்பது இன்க்ளூசிவ். ஸ்கூல் எஜுகேஷன் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒரு பொதுவான மாணவர் இருக்கார், ஒரு மாற்றுத்திறனாளி மாணவர் இருக்கார். இந்த 2 மாணவர்களும் ஒன்று சேர்ந்து படிப்பது இன்க்ளூசிவ் என்று நாம் வந்து அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணுறோம். ஆனால் உயர்கல்வியில் எப்படி அதை நம்ம இன்டர்பிரேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஏழை பணக்காரர் சமமான வாய்ப்பு இல்லாது தவிக்கக்கூடியவர் இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி இன்க்ளூசிவ் சொல்றார். ஏன்னா உயர்கல்வியில மட்டும்தானே இடஒதுக்கீடு வருது. பழங்குடியினர், பட்டியலினத்தவர், பிசி எல்லாருமே சேர்ந்து வர்றாங்க. சரி, அதை மீன் பண்ணி தான் அவர் என்ன பண்றாருன்னா இன்க்ளூசிவ் என்கின்ற வார்த்தையை போடுறார். சரி, ஏன் போடுறார் அப்படின்னு சொன்னா அதற்கு காரணங்கள் இருக்கிறது. இன்னைக்கு வந்து கிரிமிலேயர் பிரச்சனை வந்துருச்சு. உயர்கல்வியில் கிரிமிலேயர் வந்து விட்டது. கிரிமிலேயர் என்பது பிசிக்கோ, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்லக்கூடிய ஓபிசிக்கோ மட்டும் கிடையாது. ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு குழந்தை ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு இன்டர்வியூக்கு போறார், ஒரு குரூப் 1க்கு இன்டர்வியூக்கு போறார் அப்படின்னா, அவர்களுடைய தாய் அல்லது தந்தை ஒரு அரசு பணியில் இருந்தால் மாதத்திற்கு அவர் வந்து இன்னைக்கு ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறார்,
வருடத்திற்கு ஒரு 10 லட்ச ரூபாய் வாங்குறாருன்னு வைங்களேன், அவர் வந்து கிரிமிலேயரில் வரார். எனவே அந்த இடஒதுக்கீடு மத்திய அரசாங்கத்தினுடைய கிரிமிலேயர் பிரச்சனையால் இங்கே மாநில அரசாங்கத்தினுடைய குழந்தையினுடைய, அதாவது உயர்கல்வி பயின்று முதல்நிலை பட்டதாரியாக இருந்து அவர் வேலைக்கு செல்கின்ற போது அது பாதிக்கிறது. எனவே தான் அந்த வார்த்தையை அவர் கையாள்றார். சரி, ஒவ்வொரு வார்த்தைக்கும் இங்கே 1000 எடுத்துக்காட்டுகள் உண்டு. ஓகே. முதல்வர் கூறக்கூடிய இந்த 3 முக்கியமான கூறுகளுக்கு இத்தனை அர்த்தங்களோடு தான் அவர் பேசுறார். இன்னொரு சார் சொல்லியிருக்கிறாரு, முதல்வர் அவர்கள் சொல்லுகின்ற போது ஆராய்ச்சி படிப்புன்னு சொன்னார். ஆராய்ச்சி பல்கலைக்கழகங்கள் என்றாலே ஆராய்ச்சி தான். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ், கணிதம், ஆங்கிலம், அறிவியல் போன்ற பாடங்களில் PhD படித்துவிட்டு இன்னைக்கு வேலை இல்லாமல் இருப்பவர்கள் 13% பேர் PhD முடிச்சுட்டு இன்றைக்கு போயிட்டு இருக்கான். அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதாக முதல்வர் கூறினார் என்று நான் கருதுகிறேன். நன்றி. ஓகே சார், நம்ம மாநில அரசு நடத்தக்கூடிய மாநில அரசுக்கு உட்பட்ட பல்கலைக்கழகங்களில் அகில இந்திய அளவில் சிறந்த பல்கலைக்கழகமாக இருப்பது நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி சார். அங்கே வந்து AICTE சிலபஸ் தான். கரெக்டுங்களா சார்? நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை, கரெக்டு தானே? ஆமாம். நீங்கள் அங்கே வந்து இப்போ வேந்தர் போடணும்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வேந்தர் போடணும் அப்படின்னா நாம் அங்கே வந்து UGCயினுடைய விதிகளை பின்பற்றினால்தான் போட முடியுமா, இல்லை இப்போது அந்த பல்கலைக்கழகத்திற்கும் வேந்தர் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தானா? அதாவதுங்க, தொழில்நுட்ப கல்லூரி, தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக இருந்தாலும், கலை பல்கலைக்கழகமாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் முதலமைச்சர் தான். இன்னைக்கு தேதிக்கு ஜட்ஜ்மெண்ட்ல தான் இருக்கு. அதாவது சார் பாடத்திட்டத்தை பற்றி நீங்கள் முதல்ல கேட்டீங்க. இப்போ பாடத்திட்டம் வந்து சைக்காலஜியில் வந்து ஸ்கூல் பள்ளிக்கல்வியில் ஒரு சைக்காலஜி இருக்குது. கல்லூரி கல்விக்கு சைக்காலஜி டீச் பண்ணுறதே கிடையாது யாருக்கு, அந்த ஆசிரியருக்கு. அந்த ஆசிரியருக்கு B.Ed M.Ed தான் இருக்குது. அதாவது ஸ்கூல் எஜுகேஷனில் போகக்கூடிய ஆசிரியருக்கு சைக்காலஜி இருக்குது. அந்த சைக்காலஜி 1970 அப்டேஷன் பண்ணப்பட்டது. நம்ம வந்து சைக்காலஜியில் கல்வி உளவியல்லையே பின்தங்கி போயிருக்கிறோம். நாம் வந்து இதெல்லாம் பேசிதான் ஆகணும். உயர்கல்வி பற்றி பேசின பிறகு நீங்கள் அடலசன்ட் சைக்காலஜியில் நம்ம அப்டேட்டே கிடையாது, சைல்டு சைக்காலஜியில் அப்டேஷனே கிடையாது. இன்னைக்கு வந்து சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்ன்னு சொல்கிறோம். போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டு ஒரு குழந்தை இதாகிடுறான். ஒரு கல்லூரி மாணவன், ஒரு உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு மாணவன் படிப்பை வந்து பாதியில் நிறுத்திடுறான். அவன் ஒரு ஸ்கில் பேஸ்டு லேர்னிங்கை அவனால் பண்ண முடியல. அப்படின்னும் போது முதல்வர் சொல்லுகின்ற போது டீச்சிங் லேர்னிங் சொன்னார். நான் B.Ed படிச்சிருக்கேன், M.Ed படிச்சிருக்கிறேன், காலேஜில் ப்ரொஃபஸராகவும் 6 வருஷம் இருந்திருக்கிறேன், ரிசர்ச் ஆர்டிக்கல் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் போதைப் பொருளே நீங்கள் அழிஞ்சு போயிட்டு இருக்கான். தமிழ்நாட்டு மக்கள் போதைப் பொருள் அங்கங்கே இருக்குது, கடையில் பிடிக்கிறாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அவரை 18 வயசுக்கு உட்பட்டவரை, 18 வயசுக்கு மேற்பட்டவரை எவ்வாறு அணுக வேண்டும் என்கின்ற ஒரு கிளாரிட்டி கல்லூரி ஆசிரியருக்கு நாம் டீச்சிங் லேர்னிங் வச்சோமா? ஒன்று, போக்சோன்னு ஒரு ஆக்ட் வந்திருக்கு. சிம்பிளாக 2012 ஒரு ஆக்ட் வந்தது. அந்த ஆக்டை பற்றி மாணவர்களுக்கு தெரியாது, டிவியில் போடுறாங்க, சினிமாவில் வருது. நான் என்ன சொல்கிறேங்க, கல்லூரி மாணவர்களுக்கோ ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கோ ஃபண்டமெண்டல் லா தெரியுமாங்க? அடிப்படை லா தெரியுமா? அடிப்படை லாவை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை உரிமைகள்ங்க. ஆர்டிகல் 13 முதல் ஆர்டிகல் 32 வரைக்கும். அதை நம்ம எந்த பள்ளிக்கூடத்தில் எங்கே சொல்லிக் கொடுத்தோம்? சொல்லிக் கொடுக்கவே கிடையாது. நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் பள்ளிக்கல்வித்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஆனால் அடிப்படை உரிமையை பற்றி நாம் வந்து தெளிவாக அந்த குழந்தைங்களுக்கு சொல்லவே இல்லை. அடிப்படை உரிமை 6, கடமை 10 அப்படின்னு சிம்பிளாக முடிக்கிறீமே ஒழிய அந்த ஆர்டிக்கலை நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணமா? அடிப்படை லா தெரியுமா அவனுக்கு? இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஆர்டிகல் 14, 15, ஆர்டிகல் 17 இதை நம்ம நடைமுறைப்படுத்திட்டோமா? இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்து 75 வருஷம் ஆகுது. 75 வருடம் ஆகி இன்னும் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வர முடியல, முழுமை பெற முடியல. இன்னைக்கு வந்து தீண்டாமை ஒழிஞ்சிருச்சா? ஒழியல, சட்டத்தில் தான் இருக்கு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு PCR ஆக்ட் போடுறாங்க 89ல். இதில் ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, புக்கில் இருந்து நம்ம எடுத்துட்டோம் இல்லை. இது ஏன் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, அடிப்படையான சட்ட அறிவு, அடிப்படையான
உளவியல் அறிவு, அடிப்படையான நாட்டறிவு நாம உயர்கல்வியில தான் தர முடியும். நாம இது வரைக்கும் தரலையே. முதல்வர் அவர்கள் சொல்லுகின்ற போது சொன்னார், உயர்கல்வியில் நாங்கள் வந்து பொற்காலமாக மாற்ற வேண்டும் ஆசைப்படுறார். நீங்க இது போன்ற அடிப்படையான விஷயங்களை செய்தாதான் நம்ம ஆசைப்பட்டது நிறைவேறும். இல்லைன்னா நம்முடைய இளைஞருடைய ஸ்கில் வந்து போதைக்கு போயிடும். போதைக்கு போயிடும். அதே போன்று சட்ட விழிப்புணர்வு இல்லை. இன்னைக்கு வந்து நீங்க ஃபெடரலிசத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், டீசென்ட்ரலிசத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து அவனுக்கு அடிப்படை சட்டமே தெரியாதே. கல்லூரி மாணவனுக்கு, இளைஞர்களுக்கு, ஓட்டு போடுறவனுக்கே தெரியாதே. ஓட்டு போடுறவனுக்கு தெரியாது எப்படி எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்கன்னு தெரியுமா? கல்லூரி மாணவனுக்கு எஃப்ஐஆர்னா என்ன, காவல்துறைனா என்ன, நமக்கு என்ன உரிமை இருக்கு, நீங்க வந்து ஜனாதிபதியே கேள்வி கேட்கலான்னு ஆர்டிகல் 32ல சொல்லுது. நாம உயர்கல்வி சொல்லி கொடுத்தோமா? அவன் பிஹெச்டி படிக்கிறான், கெமிஸ்ட்ரி படிக்கிறான், ஃபிசிக்ஸ் படிக்கிறான், மேத்ஸ் படிக்கிறான், இன்ஜினியரிங் படிக்கிறான், மருத்துவம் படிக்கிறான், அம்மான்னு வேலைக்கு போயிடுறான். ஆனால் சமுதாய பற்றிய விழிப்புணர்வை நாம் இதுவரைக்கும் உயர்கல்வியில் தரவே இல்லை. பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறவன் சொல்லுவான், பொலிட்டிக்கல் சயின்ஸு நான் எம்எஸ்சி பொலிட்டிக்கல் சயின்ஸ் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், நான் படிப்பேன். லா படிக்கிறவன் லா படிப்பார். ஆனால் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய சட்டங்களையோ, அனைவருக்கும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு கல்லூரி மாணவனை அணுகக்கூடிய உளவியலை நாம் பாடமாக வைத்தோமா? ஓகே 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 ஓகே